வணக்கம் நண்பர்களே. அதாவது மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் ஜெயிக்கப் போவது யார்? கருத்து கணிப்பு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். அதாவது அரசியல் சார்ந்த உண்மை நிலவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2024 ஏப்ரல் மே மாதத்தில் கண்டிப்பாக தேர்தல் வரும் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரியும். அதுதான் பார்த்திங்கன்னா இப்போ அந்த தகவலை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது பொருந்திய அந்தந்த கட்சிகளின் பொருந்திய வேலைகள் இருக்கு இல்லைங்களா, அதை ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அந்தந்த கட்சிகளில் எப்படி பார்த்திங்கன்னா நம்ம தான் ஜெயிக்கணும், 40க்கு நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி மற்ற இதர சின்ன கட்சிகளும் சரி அவர்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக முன்னாடியே பார்த்திங்கன்னா மூர்த்த குழு உறுப்பினர்கள் எல்லாம் பலப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் அதிமுகவினர் பார்த்திங்கன்னா அந்த பூத் கமிட்டி உறுப்பினர் சரி, அது மட்டும் இல்லை, பூத் கமிட்டி உறுப்பினர்களும் சரி, அது மட்டும் இல்லாமல் கிராமமாக பார்த்தீங்கன்னா போய் திமுகவுடைய எதிர்ப்புகளை சொல்லிக்கிட்டு, அதாவது இது வரைக்கும் திமுகவின் என்னென்ன பண்ணாங்களோ, இதுவரை என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளில் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புறம் இருந்தாலும் இப்போ தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் 9 நாள் கால அவகாசம் இருக்குது. இதற்குள்ளாரே பார்த்திங்கன்னா கருத்து கணிப்பு வெளிவந்திருக்கு. இந்த கருத்து கணிப்புகள் பார்த்திங்கன்னா தேர்தல் நேரத்தில் மாறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்தியா முழுவதுமே பார்த்திங்கன்னா கருத்து கணிப்பு நடத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த கருத்து கணிப்பில் வருகின்ற மக்களவை தேர்தலை பார்த்திங்கன்னா, அதாவது 3வது முறையாக பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைத்தார்னா, நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ், அதாவது நரேந்திர மோடி ஆட்சி அமைப்பார்களா அல்லது காங்கிரஸ் ஆட்சி அமைக்குமா என்று தான் பார்த்திங்கன்னா கேள்விக்குறியாக இருக்குது. எப்படியும் 3வது முறை பாரத பிரதமர் ஆட்சி அமைச்சிட்டார் அப்படின்னா மோடி ஆட்சி அமைச்சர் பார்த்திங்கன்னா நேருக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ஒரு தலைவரா அப்படின்ற மாதிரி ஒரு RS 100வது பொன் விழாவும் பார்த்திங்கன்னா நடக்க போகுது. அது பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு அதை கோலாகலமாக கொண்டாடுவதற்காக காங்கிரஸ் கட்சி பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கு. எதுவுமே பார்த்திங்கன்னா நடக்காமல் மொத்தமாக மூடி விடுவாங்க அப்படின்றது தான் அதில் குறிப்பிட்டு சொல்லுவேன். அதாவது மோடி ஆட்சியில் பார்த்திங்கன்னா அமைச்சர் நேருவுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ஒரு தலைவர் அப்படின்ற அந்தஸ்துக்கு போயிடுவார் மோடி அவர்கள். RS 100வது பொன்விழா ஆண்டு பார்த்திங்கன்னா நடக்க போகுது. அது 2025 பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. அது கோலாகலமாக கொண்டாடுவாங்க. அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை. காங்கிரஸில் ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னா எதுவுமே நடக்காமல் மொத்தமாக பார்த்திங்கன்னா மூடிடுவாங்க. இது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சரி, வெளியான கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 மக்களவை தேர்தலில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது டைம்ஸ் நவ் அப்படிங்கிற நிறுவனம் சமீபத்தில் கருத்து கணிப்பை நடத்தியிருக்கிறாங்க. 3வது முறையாக பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும். அதே போல் கூட்டணி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் 285 325 இடங்கள் வரைக்கும் கைப்பற்றுவார்கள் காங்கிரஸ். கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா 114 to 249 இடங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழகத்தில் அதிமுக பார்த்தீங்கன்னா 18 22 இடங்களும், அதே போல் திமுக 5 தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், பாஜக 8 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதே போல் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 2-3 இடங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கைப்பற்றுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. திமுகவில் கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செந்தில் பாலாஜி பிரச்சனை. இந்த செந்தில் பாலாஜி பிரச்சனையை அமல்படுத்திய நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் இயக்கம் அதிமுக பிரச்சாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவர்கள் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நீங்கள் என்ன பாருங்கள், அதிமுக கண்டிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ஒவ்வொருத்தரும் செந்தில் பாலாஜி பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா விளக்கு கோரி செந்தில் பாலாஜி பிரச்சனை வைத்தே பார்த்தீங்கன்னா அடுத்து 2 அமைச்சர்கள் கைது செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் செய்வாங்க. இந்த கருத்து கணிப்பு இப்போதைக்கு சூழ்நிலையில் இருக்குது. இது எப்போ வேணாலும் மாறலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.